அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு 19 நோன்புகளை நிறைவு செய்து 20வது தராவீஹை நிறைவு செய்து 25 ஜுஸூக்களை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா நசீபை தந்திருக்கின்றான். மீதில் கொடுக்கும் நாட்களிலேயும் அல்லாஹ் தஆலா நிறைவான அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. நாம் செய்த எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. சஹாபா பெருமக்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு நல்ல வழி காமிச்சிருக்கிறாங்க. அவங்க காமிச்ச எந்த பாதையுமே கெட்ட பாதைன்னு சொல்ல முடியாது, நல்ல பாதை என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு விஷயத்திலே முடிவெடுக்க வேண்டும், நிர்பந்தமான விஷயம். அந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்கிறது? ஒரு தொழில் தொடங்கணும், அல்லது ஒரு திருமணம் பண்ணணும், வீடு கட்டணும், ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள், அல்லது அடுத்த நல்ல படிப்பை தொடர வேண்டும். இப்படி நிர்பந்தமான சூழ்நிலை வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆளுக்கு ஆளு கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னும் வியாபாரம் பண்ணால் நல்லா இருக்கும், இன்னும் முறை நீங்கள் கொடுக்கல் வாங்க செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்மளை குழப்பி விட்டு போயிடுவாங்களே தவிர நம்ம குழம்பிக்கிட்டு நடுரோட்டில் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் தள்ளப்பட்டது. இந்த சமயத்தில் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வழிமுறைகளை சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதர் நிர்பந்தத்தில் மாட்டிக்கொண்டு அடுத்து என்ன செய்வது என்பதாக விழிக்கக்கூடிய நேரத்தில் 3 விதமான சூழ்நிலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். முதல் செய்தி, இஸ்திகாரா என்று சொல்லக்கூடிய நன்மையை நாடி அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத் நஃபிலை தொழுவது. நன்மையை நாடி அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத் நஃபிலை தொழுவது. தொழுது முடித்து விட்டு, யா அல்லாஹ், நான் இந்த காரியம் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது, இதனுடைய நல்லதா இருந்தால் எனக்கு நல்லதாக்கி வை, கெட்டதா விட்டு இருந்தால் அதை விட்டு பாதுகாத்துரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு நம்ம படுத்தோம்னா அல்லாஹ் தஆலா அதற்கு நேரடி விளக்கத்தை அல்லாஹ் தருவான். சில நேரங்களில் மறைமுகமான சூசகமான வழிகளை அல்லாஹ் சொல்லித் தருவான். அல்லது எதை நாம் நாடி இருக்கின்றோமோ அதன் பக்கமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை அல்லாஹ் உண்டாக்குவான். இது இஸ்திகாரா. 2வது செய்தி, ஆலோசனை செய்வது. குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், வியாபார ரீதியான நண்பர்கள், அவர்களிடத்திலே ஆலோசனை செய்வது. ஒரு ஆலோசனை செய்கிறோம், செஞ்சு என்ன செய்கிறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஜவுளி கடை வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஜவுளி கடை அனுபவமே கிடையாது. ஆனால் ஜவுளி கடையில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் ஆலோசனை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜவுளி கடை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அனுபவம் இல்லாத தொழில் ஆலோசனை செஞ்சு முடிச்சாச்சு. முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒருத்தர் வேகமாக வர்றாரு, இதுக்கு பதிலாக பலசர கடை வச்சிங்கன்னு வச்சுருங்களேன், ரொம்ப டாப்பில் 1 மாதத்துலேயே போயிடலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஆலோசனை பண்ணியாச்சு, ஆனால் இவர் சொல்கிற கருத்தை பார்த்தா நல்லா இருக்குது, அதில் அதிகமான முதலீடு போடணும், இது அதிகமான முதலீடு போட வேண்டியது கிடையாது அப்படின்னு இவர் இங்கே தடுமாற்றமாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது குடும்பத்தை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பொது நலனை சார்ந்திருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஆலோசனை செய்ய வேண்டும். அந்த ஆலோசனையிலே உறுதி ஏற்பட்டு விட்டால், இதுதான் உறுதியாயிருச்சுன்னா, ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அதில் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குங்கள், அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான் என்பதாக சொல்கின்றார். ஆலோசனை செஞ்ச பின்னாடி தடுமாற்றம் இருக்கவே கூடாது. ஆலோசனை செஞ்சாச்சு, அதில் இறங்கிட்டோம்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதிலே வெற்றியை தருவார். ஒருவேளை தோல்வியை தந்துவிட்டால், தோல்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே, இந்த ஆலோசனை செய்யும் போதே அவர் சொன்னார், பலசரக்குன்னு சொன்னார், அன்னைக்கே மாறி இருக்கலாம் அப்படின்னு சிந்தனை வந்துச்சுன்னா அது தவறான முடிவு. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கின்றார் என்பதை திருமறை சொல்லி காண்பிக்கின்றது. 3வது விஷயம்தான், குறுக்கு சீட்டு போட்டு பார்த்து. பொதுவாக எந்த காரியம் வந்தாலும் சரி,
அது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. நம்ம என்ன முடிவெடுக்கிறது? இஸ்திகாரா தொழுகிற அளவுக்கு பொறுமை நம்மகிட்ட கிடையாது. இஸ்திகாரா தொழுது அல்லாஹ் நமக்கு எப்போ காமிக்கிறது, நம்ம என்னைக்கு அந்த செயலை நம்ம ஆரம்பிக்கிறது, அந்த அளவுக்கு ஈமான்ல பக்குவம் இல்லை அப்படின்னு சூழ்நிலை தள்ளப்படுறோம். ஆலோசனை செய்யலாம்னா, நண்பர்கள்ட்ட ஆலோசனை செஞ்சோம்னா நம்மளை குறியில தள்ளி விட்டுருவோம். அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இருக்கிறான். அப்போ ஆலோசனையும் செய்ய முடியாது. மூணாவது கட்டம் குலுக்கு சீட்டு போட்டு பார்க்குறது. ஒரு வியாபாரம், ஒரு உதாரணத்துக்கு ஜவுளி கடை பலசர கடை ரெண்டையும் வச்சுக்கிறோமே, ஜவுளி கடையா பலசர கடையா அப்படின்னு வரும்போது ரெண்டையும் சீட்டு எழுதி குலுக்கு சீட்டு போட்டு பார்க்குறது. குலுக்கு சீட்டில் என்ன விஷயம் வருதோ அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்திலே நல்ல முடிவை தருவான். குலுக்கு சீட்டு என்பது முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் செய்த ஒரு நடைமுறையும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லும் நேரங்களிலே சில நேரங்களிலே குலுக்கு சீட்டை போட்டு பார்ப்பார்கள். போருக்கு போகலாமா வேண்டாமா, அப்படி போறாத யாரை கூப்பிட்டு போகிறது கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துறை மாறுகிறனே யாரை உடன் அழைத்து செல்வது என்பதாக வரும் நேரங்களிலே ஒரு தடவை பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய போர்க்களம், அந்த போர்க்களத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர் வந்தது. அவர்களை அழைத்து சென்றார்கள். அதில் நிறைய நன்மைகள் கிடைத்ததை திருமறை நமக்கு கோரிட்டு காண்பிக்கின்றது, ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றது. எனவே வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நேரங்களிலே 3 வழிகள் மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. முதல் செய்தி இஸ்திகாரா தொழுவது, இரண்டாவது அந்த விஷயத்திலே ஆலோசனை செய்வது, உறுதி ஏற்பட்டு விட்டால் அதில் நிலைத்திருப்பது, மூன்றாவதாக குலுக்கு சீட்டு போட்டு பார்ப்பது. இந்த 3 காரியங்களை செய்யும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்களிலே அல்லாஹ் வெற்றியை தருகின்றான், தோல்வியை தருவதே கிடையாது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா நன்மையான விஷயங்களிலே நாம் இந்த ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக நிறைவான வாழ்க்கையை ஈருலகத்திலையும் பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.